Hey guys, welcome back to TechCube. இந்த வீடியோவில் HLF 11 பார்க்கலாம். அதோட HLF 10ல் என்னென்ன பார்த்தோம் ஜஸ்ட் ரீகேப் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒன்று பார்த்தோம், ஒரு டேபிளுக்கு எப்படி வந்து ஸ்டைலிங் பண்ணணும், தென் கலர்ஸு மற்ற ஸ்டைலிங் ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். அது வந்து CSS யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் வந்து 2 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஒரு டேபிளில் வந்து 2 ரோவுக்கு ஒரே காலமாக எப்படி வர வைக்கிது, ஸோ அதுமாரி பார்க்க போகிறோம். அது சொன்னால் புரியாது, நான் போட்டு காட்டுற ப்ராக்டிக்கலாக அதை பாருங்கள். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது வந்து ஜிமேப்ஸ்லாம் ஒரு லொக்கேஷன் எப்படி ஒரு வெப்சைட்டில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தால் அவங்க இருக்கிற பிளேஸஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட்டு அந்த லொக்கேஷன் நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட் வழியாகவே தொட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த லொக்கேஷனை. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எப்போ போல் ஃபஸ்ட்டு கோட் பென் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பேசிக் கோடிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். எப்படி வந்து ரோஸ் பென் அண்ட் தென் காலர்ஸ் பென் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே டேபிளுக்கு வந்து ஒரு கோடிங் போட்டேன், அதை இப்போ போட்டுக்கிறேன். இதான் நம்ம டேபிள். இதில் வந்து ஆயிலு ப்ரைஸஸ் வந்து பர் லிட்டருக்கு இவ்வளோன்னு கொடுத்துருங்க. ஆனால் இது வந்து இந்த 2 காலமுக்குமே ஒரே ரோவாக வரணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி வர வைக்கணும்னா ரோஸ்ட் பேன் அப்படின்னு ஒரு டேக் வச்சு வர வைக்கணும். அது எங்கே போகணுன்னா, நீங்கள் எந்த ரோ வந்து 2 இதுக்கும் வரணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு 2 காலத்துக்கும் இது வரணும்னு நினைக்கிறேன். ஸோ தட்டு இது வந்து கால் ஸ்பேன் கொடுக்கணும். காலமுக்கு வரனால காலம் ஸ்பேன், காலம் வந்து ஷார்ட்டாக காலமுக்கு போட்டுக்கிறோம். இதே ரோக்கு இந்த ஒரு காலம் வந்து 2 ரோக்கு வரணும்னு இருந்துச்சுன்னா ரோ ஸ்பேன், அண்ட் தென் ஒரு ரோ வந்து 2 காலம் வந்துச்சுன்னா காலம் ஸ்பேன். ஸோ அடுத்தது இந்த இதுக்கும் வந்து நான் 2 இதுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கும் அந்த பிளேஸில் வச்சுட்டு கால் ஸ்பேன் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் 2 இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது 2 இதுக்கும் ஒரே இதாக வந்துடும். ஆயில் வந்து இது 2ம், ப்ரைஸஸ் பர் லிட்டருக்கு வந்து இது. ஸோ இப்படி தான் ரோஸ் பென் அண்ட் தென் காலம் ஸ்பேன் யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட்டில் எப்படி ஜிமேப்பை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு ஐஃப்ரேம் நான் வந்து முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாரி ஐஃப்ரேம் அப்படின்றது ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்ஆர்சினா லிங்க்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்ஆர்சி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நீங்கள் எந்த ஏரியா வந்து கூகுள் மேப் போயிட்டு அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து 3 டாட்ஸ் காட்டும், அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க்கு அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். அந்த லிங்க்கை தொட்டு காப்பி லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா கூட லிங்க்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல போடணும். இப்போ நான் என்கிட்ட எதுவும் இல்லை, ஸோ தட்டு நான் சர்டன் ஏரியான்னு போட்டுக்கிறேன். நீங்கள் இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் லிங்க்கை வந்து போடுங்க. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது முன்னாடியே சொன்ன மாரி இந்த ஐஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கு. அதில் விட்டு வந்து நம்ம எவ்வளோன்னு கொடுக்கணும். வித்து வந்து ஒரு 400 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஹைட்டும் கூட ஒரு 300 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐஃப்ரேம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் இவ்வளோ தான். இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டில் உங்கள் லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து லிங்க்கை ஜிமேப் போய்ட்டு எந்த ஏரியாவோட லிங்க்கை போடணும் நீங்கள் அந்த ஏரியாவை சூஸ் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துட்டு இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க்ஸ் வந்துடும். அப்புறம் இந்த ஏரியாவே ஜிமேப்போட லோகோ போட்டு அந்த ஏரியாவே இங்கே காட்டும். ஸோ இதை அவங்க டச் பண்ணாலே டேரெக்டாக ஜிமேப் கொண்டு போய்டும். அங்கேருந்து உங்கள் பிளேஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இவ்வளோ தான் இந்த லெசன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.